வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தனிநபர் கடன்கள், படிப்பதற்கான கல்வி கடன்கள், தொழில் செய்வதற்கான தொழில் கடன் மற்றும் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் என்று பலவிதமான கடன்களை 4% வட்டியில் ஆரம்பித்து 10 லட்சம் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டத்தை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், இதற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள், இதற்காக என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகம் அப்படிங்கிறது சிறுபான்மையினர் சமுதாயத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தோர் சுயதொழிலை தொடங்கவும், கல்வி கற்கவும், வேலை வாய்ப்புகளை பெறவும் கடன் மற்றும் மானியம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த திட்டங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தில் பலன் பெறக்கூடிய விண்ணப்பதாரர்களை 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது திட்டம் 1, திட்டம் 2. இதில் எதை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, குடும்பத்துடைய ஆண்டு வருமானத்தை வச்சு தான் பிரிச்சிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் கிராமத்திலேயோ அல்லது நகரத்திலேயோ வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு உள்ள இருக்கு அப்படின்னா அவங்க திட்டம் 1ல பயன்பெறலாம். அதுவே விண்ணப்பதாரர்கள் கிராமம் அல்லது நகரத்தில் இருக்காங்க, அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னா அவங்க திட்டம் 2ல பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, திட்டம் 1ல தனிநபர் கடன் எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னா 6% வட்டியில 20 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க. அதுவே கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டத்தில் ஆண்களுக்கு 5% வட்டி விதத்திலையும் பெண்களுக்கு 4% வட்டியிலும் 10 லட்சம் வரை கடன் கொடுக்கறாங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% வட்டியில் 1 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் அவங்க இளங்கலை, முதுகலை அல்லது தொழில்நுட்ப கல்வி படிக்கிறாங்க அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக 3% வட்டியில் 20 லட்சம் வரைக்கும் கொடுக்கறாங்க. அதோடு மக்களே, 2வது திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனிநபர் கடன் திட்டத்தில் ஆண்களுக்கு 8% வட்டியிலும் பெண்களுக்கு 6% வட்டியிலும் 30 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க. அதோடு கைவினை கலைஞர்களுக்கு எவ்வளவு கடன் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 6% வட்டியிலும் பெண்களுக்கு 5% வட்டியிலும் 10 லட்சம் வரை கடன் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. சுய உதவி குழுவுக்கு ஆண்களாக இருந்தாங்கன்னா 10% வட்டியிலும் பெண்களாக இருந்தாங்கன்னா 8% வட்டியிலும் 1.5 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அவங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இளங்கலை அல்லது முதுகலை அல்லது வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு 8% வட்டியிலும் மாணவிகளுக்கு 5% வட்டியிலும் 30 லட்சம் வரை கல்வி கடன்கள் கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசால் சிறுபான்மையினர் அப்படின்னு வரையறுக்கப்பட்ட சமூகங்களான முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், ஜைனர்கள் இவங்கெல்லாம் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு நீங்கள் எங்கே அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் அலுவலகத்தை அணுகணும். அல்லது மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தையோ அல்லது தமிழ்நாடு அரசு இணையதளத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் டாம்போ அப்படிங்கிற இணையதளத்தின் வாயிலாகவும் நீங்கள் எல்லா தகவல்களையும் எடுத்து விண்ணப்பிக்கலாம். இதற்காக என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் கடன்களுக்கு சிறுபான்மையினர் மத சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிடச் சான்றிதழ், ஆதார் அட்டை. தொழில் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு தேவையான திட்ட அறிக்கை, அதுக்கு அடுத்ததாக வங்கியில் கேட்கக்கூடிய கூடுதலான ஆவணங்களை நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் கல்வி கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னா சிறுபான்மையினர் மத சான்றிதழ், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை, வாழ்விட சான்றிதழ், ஆதார் அட்டை நகல், பள்ளி மாற்றுச் சான்றிதழ், ஜென்யூன் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய உண்மை சான்றிதழ், கல்வி கட்டணங்கள் செலுத்திய ரசீது,
மதிப்பெண் சான்றிதழ், அதோடு வங்கியில் கேட்கக்கூடிய இதர ஆவணங்களையும் நீங்கள் கொடுக்கிற மாதிரி இருக்கும். மக்களே, உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் சரியாக பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களோடு எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள், நகர கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய இடங்களில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.